எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜிதாவை பார்க்க ஆஸ்பத்திரி போகாமல் ஆடியோ லான்ச் போனது என்ன, விஜய் பண்ணது ரைட்டா தப்பா அப்படிங்கிறாங்க. இதுவும் எல்லாரும் சொல்லலை. சாட்டை துரைமுருகன் அவர். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அண்ணனை பற்றி முதல்ல நீங்கள் கவனிங்க. உங்கள் அண்ணனை வந்து எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்றதை நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கட்சியுடைய உட்கட்சி பூசலை பற்றிலாம், உங்கள் கட்சியிலே பல உட்கட்சி பூசல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது. அவருக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணும், யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்போ அவர் சொல்கிறதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ஒரு தொண்டனுடைய அழகு. அது ரமேஷாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. சிஎம் வந்தா அப்படின்னா எந்த காலத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வரும்போது பாருங்கள். சரி, அப்போ இந்த தினகரன் பத்திரிகை ஆஃபீஸை கொளுத்தி விட்டுட்டு எல்லாரையும் கொண்டுட்டு திமுக வந்து எங்கே ஓடிச்சு? டிடிவியாக இருக்கட்டும் இல்லை ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணால் டிவிக்கே நாசமாக போயிடும் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிஸ்மி அவர் என்ன தாவேக்காவோட செய்தி தொடர்பாளராக? நினைவு நாளுக்கு வந்து விஜயகாந்த் சாரை வந்து பார்க்க வந்தவங்க நிறைய பேர் தொண்டர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா, விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நன்றி இல்லாமல் இருக்கிறாப்புல, ஏன் இங்கே வந்தால் என்ன ஆடியோ லான்ச் தான் போகணுமா? கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து எப்படியெல்லாம் சித்தரித்து மீடியாவில் வந்து அவரை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் போல் வந்து காட்டுவது, இப்படி அத்தனை வேலை செஞ்ச திமுக வந்ததுன்னா அமைதியாக அப்படி வெடிக்க பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களம் உள்ள ஒரு அரசியல் இது கூட்டம் வந்து எதுக்கு அஜித்குமாரை பற்றி வந்து மேடைகளில் பேசலை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றியே ஆக வேண்டும் தீர்மானம் நிறைவேற்று. இல்லை, அது நிறைவேற்றுறது ஓகே, அந்த டயத்தில் மேடையில் பேசியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற. சார், அது என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள். ஒவ்வொரு மாடலுக்கும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டா போதுன்றீங்களா? சொல்யூஷன் வேணுமா, அறிக்கை வேணுமா? சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் தான் கேட்குறோம். இப்போ டிவிக்கு கட்சிக்குள்ள உள்ள நடக்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அஜிதா அவங்க வந்து வந்திருந்தாங்க, ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, வழி மறைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில அட்டம்ப்ட்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போனது எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜிதாவை பார்க்க ஆஸ்பத்திரி போகாமல் ஆடியோ லான்ச் போனது என்ன, விஜய் பண்ணது ரைட்டா தப்பா அப்படிங்கிறாங்க. இதுவும் எல்லாரும் சொல்லலை. இது ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல, அது யாருக்கு எனக்கு தெரியும். ஓகே, அது ரொம்ப கவலைப்படாது. பேர் ரிவீல் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். இல்லை, சொன்னீங்கன்னா எனக்கு வசதியாக கூட இருக்கும். சாட்டை துரைமுருகன் அவர். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அண்ணனை பற்றி முதல்ல நீங்கள் கவனிங்க. ஓகே, உங்கள் அண்ணனை வந்து எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்றதை நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கட்சியுடைய உட்கட்சி பூசலை பற்றிலாம், உங்கள் கட்சியிலே பல உட்கட்சி பூசல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது. அதுக்கு நாங்கள் இங்கே வரல, நாங்கள் உங்களை கண்டுக்கிறதுக்கே நாங்கள் இங்கே வரலன்னு நம்ம சொல்லிட்டோம். இன்னொன்று, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடங்களையும் சொல்கிறோம், ஒவ்வொரு கட்சியிலையுமே ஒவ்வொருத்தருக்குமே இந்த இடத்துக்கு போகணும், இல்லை இந்த பொறுப்புகள் வேணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். அதற்கு பல்வேறு வகையான முயற்சிகள் எடுப்பாங்க, பல்வேறு வழிகளில் முயற்சிகள் எடுப்பாங்க. இந்த வழி சரியான வழி கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, இந்த வழி சரியான வழி கிடையாது. எங்களுடைய தலைவர் ஜனநாயக முறை எப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒவ்வொரு பொறுப்பும் அவர் நேரடியாக பார்த்து தான் போட்டார். எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி நேரில் பார்த்து பேசி அவர் தான் பொறுப்பு போட்டார். இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. அப்போது அவருக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணும், யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்போ அவர் சொல்கிறதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ஒரு தொண்டனுடைய அழகு. அது ரமேஷாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. என் தலைவர் நாளையே என்னை வந்து நீ மீடியாவில் பேசுனதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீ பேச வேணாம், அமைதியாக இருந்துட்டாரா, நான் அமைதியாக தான் இருப்பேன். உடனே நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும், நான் போய் காருக்குள்ளே விழுவேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஒரு கட்சி தொண்டனுக்கு அழகு கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைவர் மேலேயும் தலைமை மேலேயும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும்னா அவர் சொல்கிறத செய்யணும், அதில் மாற்றுக்கு எடுத்துக்கூடாது. அவர் நம்மளை சரியாக வழி நடத்துவாருன்ற நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பி 15 வருஷம் 30 வருஷமாக வேலை செஞ்சவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக மாறுவாருன்னு அவங்களுக்கு தெரியாது. படங்களில் அரசியல் வசனங்கள் பேசுவாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கட்சி துவங்குவாங்க, தமிழக வெற்றி கழகம்னு உருவாகும், நம்மளாம் மாவட்ட செயலாளர் ஆக போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவரை நம்பி பிளட் டொனேஷன் கொடுத்தவங்க, அன்னைக்கு அவரை நம்பி மக்களுக்கு ஏதோ முடிஞ்ச உதவியை செஞ்சவங்க இன்றைக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் ஒரு அரசியலுக்கு முக்கியம். அந்த நம்பிக்கையோட செயல்படுங்க, தலைவர் எல்லாரையும் அரவணைப்பார். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இந்த அஜிதா இஷ்யூவில் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து வண்டிக்கு முன்னாடி வந்து விழுறதோ இல்லை போராட்டம் பண்ணால் அதுக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாப்புல, ஒரு தலைவராக ஒருத்தங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நிறைய பேர் அதே மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ மற்ற வர்ற தொண்டர்கள்லாம் அப்போ ஓகேப்பா வண்டி முன்னாடி போய் விழுந்தா நம்மளுக்கு வந்து தவறான வழி காட்டக்கூடாது. ஆமாம், தவறான வழிகாட்டுதல் ஆயிரும். அது எனக்கு ஓகே, அது வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பட் எனக்கு இங்கே எங்கே இடிக்கு அப்படின்னா, ஒருத்தர் இப்படி போராட்டம் பண்ணுறாங்க, சம்திங் இந்த மாதிரி வண்டி முன்னாடி விழுறாங்க அப்படின்னா அது டிவிக்கில் வந்து சிலர் ஸ்டாம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா அவங்க பண்ணாலே அது அவங்க டிஎம்கே தான்ப்பா, டிஎம்கே சொல்லி கொடுத்து பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்குல்ல. சொல்லிட்டேன்ல, யார் என்ன வேணால் பேசட்டும், தலைவரை நம்பினீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கூட தான் 1000 பேர் 1000 விஷயம் விமர்சனம் பேசுவான், தப்பு தப்பாக பேசுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. தலைவர் மேலே நம்பிக்கை இருக்குது, என் தலைவர் என் கூட நிற்கிறாருன்னு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எனக்கு அதை விட வேறு என்னங்க பெரிய நம்பிக்கை வேணும்? அப்புறம் ஏன் மற்றதை நினச்சி உங்களுக்கு கவலை?
கட்சி உங்கள் கூட இருக்குது, தலைவர் உங்கள் கூட இருக்காருன்னு நம்புறீங்கல்ல, அப்போ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே வரி தான், இதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து கூட்டணிக்கு இப்போ அடுத்து வரப்போகிற கட்சிகளை பற்றி நான் பேசுகிறேன். செங்கோட்டையன் அவர் வந்து சொல்லியிருந்தேன், தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இல்லை சொல்லியிருந்தாப்புல பொங்கலுக்கு முன்னாடி வந்து டிடிவியாக இருக்கட்டும் இல்லை ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் நேற்று ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவர் சொன்னார், ஜாயின் பண்ணுறதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா, அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணால் டிவிக்கே நாசமாக போயிடும் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஊழல் கட்சி அவங்க 2 பேரும். யார் சொன்னார்? பிஸ்மி. அவர் என்ன தாவேக்காவோட செய்தி தொடர்பாளரா? என்னன்னா அவங்க 2 பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா ஊழல் எதிர்த்து தான் வந்து விஜய் வாராப்புல. அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஊழல் பண்ணவங்க. அவங்க உள்ளே வந்தால் விஜய் கட்சி எப்படி ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும், தாவேக்கா எப்படி ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குங்கிறப்பல அது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கட்சிக்குள்ளே கஞ்சா வியாபாரி வச்சிருக்கிறது தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கான்னு சொன்னல. அப்போ அவருக்கு கூட்டணி கட்சி என்ன நடக்குது, கூட்டணி கட்சி என்ன பண்ணுறாங்க, 214 எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க, மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய வாய்ப்பு கிடையாது. பாவம், அவரை நம்ம சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வாக்கிங் போகிறதுல பிஸியாக இருக்கார், ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுல பிஸியாக இருக்கார், டப்புன்னு அப்படி 23ஆம் புலிகேசி மாதிரி ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறதுல பிஸியாக இருக்கார் சேரில் உட்காந்து. அப்போது நம்ம தலைவர் அந்த மாதிரி தலைவர் கிடையாது. நான் அதை தான் சொல்கிறேன், கூட்டணிக்காக நீங்கள் வந்தாலும் போட்டியிட்டாலும் வென்றாலும் இங்கே ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கிறதா, ஊழல் இல்லாமல் நிர்வாகம் செயல்படுகிறதான்னு கண்காணிக்கக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் இருக்கார். மு.க. ஸ்டாலின் போல எங்கள் தலைவர் கிடையாது. இங்கே அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சி நடக்குது, அவருடைய தலைமையில் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நிர்வாகம் சரியாக நடக்கிறது 100% அவர் என்ஷூர் பண்ணுவார். ஓகே. இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் வந்தால் கூட ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வந்து டிவிக்கு எல்லாம் கொடுக்க முடியும். யார் வந்தாலும் சரி, கூட்டணின்னு யார் வந்தாலும் சரி, எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், செயல் திட்டம் இதை ஏற்றுக்கிட்டால் தான் முதல்ல அனுமதி. உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை விலகி செயல்பட முடியாது. இது எங்கள் தலைவர் செய்வார், 100% செய்வார், அது யாராக இருந்தாலும் சரி. ஓகே. இப்போ இவ்வளோ ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வெளியில் என்னனாலும் இருந்துக்கோங்க, என் கட்சிக்குள்ளே வந்தால் நான் இவ்வளோ கட்டுப்பாடாக என் தலைவர் என்னை வச்சுக்கிறவாரு, எங்கள் எல்லாரையுமே எங்கள் தலைவர் வச்சுக்குவாப்ல அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா, இவ்வளோ கட்டுப்பாடான கட்சி வந்து ஒரு ஆட்சிக்கு வருது அப்படின்னா எல்லாத்தையுமே கட்டுப்பாடாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் காரணமே. ஆனால் இது எங்கே உடைக்கப்படுது அப்படிங்கும்போது, கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆள் இல்லை அப்படிங்கும்போது ஒருத்தர் இன்டர்வியூவில் சொல்கிறாப்புல, ஒரு சாதாரண இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இது ஒரு மிகப்பெரிய கரூர் சொல்றீங்க? கரூர். ஓகே. இந்த கரூர் பிரச்சனை நடந்துச்சு. ஸோ இங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அங்கே ஒரு பிரச்சனை நடந்து ஒரு மேசிவான ஒரு டெத்து நடந்ததும் போது அவரால் 1 மாதம் எங்கேயுமே பேச முடியல. என்ன முடிவு எடுக்கணும்னு அவங்க கட்சியில் உள்ள யாருக்குமே தெரியல, எல்லாரும் ஓடி மறைஞ்சிட்டாங்க. நாளைக்கு அவர் சிஎம் ஆகிறாருன்னு வச்சுடுவோம். இப்போ விஜய் அவர் சிஎம் ஆகிறாருமே, ஏதாச்சும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை மழை ரீதியாக ஒரு பிரச்சனை அப்படின்னா அவருக்கு அந்த இன்சிடென்ட்டை எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு அரசியல் நாலேஜ் எங்கே இருக்குது? அவர் களத்தில் நின்றுருக்காப்லையா? அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி வந்து சிஎம் ஆக்க முடியும்னு கேட்குறாங்க. தான் எதுவுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது, எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்களா ஒரு கதை கட்டி விட்டுருவாங்க. என்ன தலைமை என்ன முடிவு பண்ணுறது, கட்சி என்ன முடிவு பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் யாருமே தான் பேசலை, மீடியாவுக்கு போகலை, அட்ரஸ் பண்ணலை. ஏன்னு தெரியுமா? கரூரில் அந்த சம்பவம் நிகழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் யாரையும் எங்களை அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா பிரச்சனை வரும், சென்சிட்டிவ் ஆகும், தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல கிளம்புங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயமே அப்படின்ட்டாங்க. அவ்வளோ நேரம் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் சரி, எங்கள் தலைவருக்காக அங்கே போகிறதுக்கு, மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முயற்சி செய்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒத்துக்கலை. அதனால் அங்கேருந்து கிளம்பக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. உடனே வந்து இவங்க என்ன பண்ணாங்க, நைட்டாக ஒரு விசாரணை குழுவை போட்டுடுறாங்க. தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு விசாரணை குழுவை அன்றைக்கி நைட்டே போட்டுடுறாங்க. அப்போ விசாரணை நடக்கும்போது சம்மந்தப்பட்ட குடும்பத்தை சந்தித்து பேச முடியாது. ஏன்னா விசாரணையை வந்து நாங்கள் வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறோம் அப்படின்னு அது ஒரு கதை கட்டுவாங்க அடுத்தது. ஸோ இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் அங்கே நிறைய இருக்குது. அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, அவங்களை சந்திப்பதற்கான அனுமதி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஊரில் போய் சந்திக்கிறதுக்கு, இல்லை வீட்டில் போய் சந்திக்கிறதுக்கு, இல்லை மண்டபங்களில் சந்திக்கிறதுக்கு எதுக்குமே அனுமதி வந்து சரியாக கொடுக்கல. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, சரியான இடங்கள் வந்து கிடைக்கல, ஓனர்ஸை மிரட்டுறாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு நடுவில் அமைதியாக இருந்தது ஏன் அப்படின்னா, இறந்தது எங்களுடைய குடும்பத்தினர், நாங்கள் இறந்தது எங்களுடைய குடும்பம். எங்கள் தலைவரை பார்க்க வந்தவர்கள் எங்கள் குடும்பத்தினரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அப்போது எங்கள் தலைவர் என்ன முடிவெடுத்தாங்க, எங்கள் தலைமை என்ன முடிவெடுத்தது அப்படின்னா, எப்படி நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தால் 30 நாட்களுக்கு நம்ம துக்கத்தை அனுசரிப்போமோ, எந்த விதமான ஈடுபாடுகளும் இல்லாமல் முழுக்க உணர்வோடு நம்ம கலந்துருப்போமோ, அந்த மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய உணர்வோடு கலந்துருக்கணும்னு முடிவு பண்ணோம். அதனால தான் அந்த 30 நாள் டைம் எடுத்தோம். தலைவர் அந்த குடும்பங்களை சந்தித்து பேசும் வரையிலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சட்டத்தின்பால் நின்று அவங்களோட பேசி அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் தெரிவித்து தலைவர் சந்திக்கும் வரையிலாக அவங்களுடைய உணர்வோடு கலந்து நாங்கள் நிற்கணும். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உணர்வோடு கலந்து அமைதியாக இருக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு மரியாதை. அவங்க உணர்வுடன் நம்ம நிற்கணும்னு கட்சி முடிவெடுத்தது. அதன் காரணமாக தான் செய்யப்பட்டதை தவிர்த்து எங்களுக்கு பயமோ ஓடி ஒழியக்கூடிய வேலைகளோ எங்களுக்கு கிடையாது. இது தெரியாமல் வெளியில் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. வேறு ஒன்று, நாங்கள் உணர்வோடு கலந்து நின்றதுனால தான் இந்த அமைதி.
ஓகே. இல்லை மேபி அதான் நான் அவர் சொன்ன மாதிரி தான் சிஎம்மாக வந்தா அப்படின்னா எந்த காலத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அதை அப்படிங்கிறத நாங்கள் வரும்போது பாருங்கன்றோம். அதை நாங்கள் வரும்பொழுது முடிவு எடுக்கும்போது பாருங்கன்னு சொல்கிறோம். சரி, அப்போ இந்த தினகரன் பத்திரிகை ஆஃபீஸை கொளுத்தி விட்டுட்டு எல்லாரையும் கொண்டுட்டு திமுக வந்து எங்கே ஓடிச்சு? அதை ஏற்றுக்கலாமா? அவங்க சிஎம் நாட்டு ஆள்னா வந்து நல்லாட்சி கொடுத்து பாலாரும் தேனாரும் ஓடுமா? அப்போது குஜராத் கலவரம் நடந்துச்சு, அன்றைக்கு கூட்டணியில் இருந்தீங்களே பாஜக கூட, அத்தனை பேர் கொன்று குவிக்கப்பட்டார்களே குஜராத்தில். அந்த கலவரம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வரலையே, தேர்தல் அப்போ தானே கூட்டணியை முடிச்சிங்க. அப்போ இவங்க வந்து நாட்டில் வந்து ஒரு நன்மையான ஆட்சி, மக்கள் வாழக்கூடிய சகோதரத்துவமான ஆட்சியை கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாமா? அப்போது கொலகார கும்பலுங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் ஆட்சியை பற்றி பேச மாட்டீங்க, வாயை திறக்க மாட்டீங்க. இது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, நாங்கள் உணர்வோடு இருக்கோம்னு சொல்கிறோம், அதனால நான் கடைப்பிடிக்கிறோன்னு சொல்கிறோம். சட்ட சிக்கல்கள் இருக்குது, சட்ட ரீதியான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை குழு இருக்குது, நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய குழுவை வந்து அமைக்கணும், அதன் மூலியமாக விசாரணை நடத்தணும், நேர்மையாக நடத்தணும். நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுக்க தயார், பேச தயார், நாங்கள் அந்த விசாரணைக்கு வந்து உட்பட்டு நடக்க தயார்னு சொல்கிறோம். இவ்வளோ சட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் எங்களை பார்த்து திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்டால் ஓகே. நான் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவு நாளுக்கு வந்து ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருந்தாப்புல விஜய் அவர்கள். அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து இல்லை தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டாலுமே அங்கே நினைவு நாளுக்கு வந்து விஜயகாந்த் சாரை வந்து பார்க்க வந்தவங்க நிறைய தொண்டர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா, விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நன்றி இல்லாமல் இருக்கிறாப்புல, ஏன் இங்கே வந்தால் என்ன ஆடியோ லான்ச் தான் போகணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பயங்கர ஆதங்கமாக பேசின சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பைட்லாம் எடுத்திருந்தாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இவங்களுக்கு என்னென்னா, இந்த ஆதங்கம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து எப்படியெல்லாம் சித்தரித்து தப்பாக சித்தரித்து அவர் தேர்தலில் நிற்கும் பொழுது அவரை வந்து இந்த மீடியாக்களை வைத்துக்கொண்டு அவரை எவ்வளவு தூரம் வந்து அவரை வந்து எதிர்க்க முடியுமோ, நடிகர் வடிவேலை கொண்டு வந்து இறக்கி விடுறது, மீடியாவில் வந்து அவரை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் போல் வந்து காட்டுவது, இப்படி அத்தனை வேலை செஞ்ச திமுக வந்ததுன்னா அமைதியாக அப்படி வேடிக்கை பார்ப்பாங்க. இதே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஐயா நல்லக்கண்ணு கூட கம்பேர் பண்ணி ரொம்ப கீழ்த்தரமாக பேசின நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது வெளிநாட்டில் இருந்தார் எங்கள் தலைவர். கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் நினைவு சரியாக இருந்ததுன்னா ஒரு 12 முதல் 16 மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து அவருடைய அந்த இறுதி நிகழ்வில் வந்து எங்கள் தலைவர் கலந்துக்கிட்டார். இதை பற்றிலாம் பேச மாட்டாங்களே. எங்கள் அண்ணன்னு சொல்லி நீங்கள் மேடையில் பெருமையாக பேசுகிறாரு மதுரையில், இதை பற்றி பேச மாட்டாங்களே. உணர்வுபூர்வமாக கலந்து அதை பிரேமலதா அவர்கள் சரியாக இருக்கிறாங்க. அவங்க மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, தம்பி வந்து இரங்கலை தெரிவிச்சிட்டாரு அப்படின்றத மிக தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கிளப்பி விடுற வேலை, சுற்றி உட்காந்துட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லை, தொண்டர்கள் அதையும் தான் சொல்கிறாங்க, மேடையிலையுமே வந்து எங்கள் தலைவரோட நேமை யூஸ் பண்ணாதீங்க விஜய் அவர்களே அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது? அவர் வந்து இந்த மண்ணுக்காக போராடி இருக்காரு. சினிமா துறையில் அவர் வந்து எங்கள் தலைவருக்கு வந்து எவ்வளவோ ஆதரவாக இருந்திருக்கிறாரு. சினிமா துறையில் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. ஒரு நல்ல தலைவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தானே செய்கிறோம். இப்போ எங்கள் தலைவர் பேசும்பொழுது அதை எங்கள் தலைவரை பார்த்து இந்த விஷயத்தை வந்து இன்னும் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல. அதுதான் அது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொண்டாடக்கூடிய மாதிரி பேசல, விஜயகாந்த் சாரோட ஓட்டையும் நீங்கள் வாங்க பார்க்குறீங்க அவருக்குன்னு இருக்கிறாங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்களெல்லாம், கீழ்த்தரமாக பேசினவங்க எல்லாம், அவரை சித்தரித்தவங்க எல்லாம் இப்போ நல்லவங்களாயிட்டாங்க. அண்ணான்னு சொல்லி பேசுறது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கோம், அதை வெளிப்படுத்த தான் செய்வோம். ஓகே. பட் இது வந்து சூழ்ச்சின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு யாராச்சும் கிளப்பி விட்றதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நாங்கள் அண்ணனாக மதிக்கிறோம், அவர் இன்றைக்கும் எங்கள் மனதில் வச்சு நாங்கள் போட்டுறோம். அதை மக்கள் வந்து மக்களுக்கு தெரியும். எப்படி வந்து எம்ஜிஆர் எடுத்தால் அதிமுக கோவம் வருதோ அந்த மாதிரி தான் நாங்கள். எம்ஜிஆர் வந்து மக்களுக்கான தலைவர், அதே போல் அண்ணன் கேப்டன் அவர்கள் நாங்கள் மக்களுக்கான தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் மதிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக. அடுத்து இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்குள்ளே கொஞ்சம் சினிமாக்குள்ளே போயிட்டு வருவோம் நம்ம. ஓகே, நிறைய அரசியலாக பேசினதுனால ஆடியோ லான்ச் நடந்ததுக்கப்புறம் நான் சில டாக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அதுக்கு சில நேரம்லாம் வேடிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா கடைசி படம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் போயிட்டு நல்லாவே இருந்துச்சு. ஆடியோ லான்ச் பயங்கர பிரம்மாண்டமாக நடந்துச்சு. பட் அது இங்கே எப்படி வந்துச்சுன்னா, ஆடியோ லான்ச்னால் கரெக்டாக டயத்துக்கு போயிடுறாரு, ஆனால் பிரச்சாரத்துக்கு டயத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. அப்போ துட்டு கொடுத்து பார்க்க வர்ற ஆடியன்ஸுக்கு மதிப்பு கொடுப்பாப்புல, உங்களை வந்து ஒரு தொண்டனாகவும் ஒரு அண்ணனாகவும் ரசிக்க வந்த ரசிகர்களுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது வந்து இது வந்து அரசியல் கலந்த மலேசியா அரசாங்கம் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்குது, அவ்வளோ தூரம் வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு விழா நடத்துறதுக்கு வழி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து எங்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடந்துச்சு, அங்கே கூடிய பாண்டிச்சேரி காவல்துறை அவ்வளோ அழகாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஆர்கனைஸ்டாக மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்த விடுறாங்க. இங்கே சென்னையில் ஏர்போர்ட்டில் தானே என்ன நடந்துச்சு? சென்னை தமிழ்நாட்டில் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்ன நடக்குது? அப்புறம் ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? இது தெரியாதா?
இதை கூட கவனிக்காமல் நீங்கள் இதை கூட தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதாவது திமுகவுக்கு ஊதுகுழலாக இருக்கலாம், ஊதிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது மக்களை பற்றி பேசணும். இவ்வளோதான் என்னுடைய கருத்து. ஓகே, இதற்கு மேலே நான் வந்து இதில் எந்த விதமான சினிமாவை பற்றி நான் பேச விரும்பலை. ரைட்டு. நான் அடுத்து இப்போ விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டில் தள்ளி விட்டுருந்தாங்கல்ல, அதுதான் சொன்னேன், இதுதான் சொல்கிறேன். அதற்கு மேலே நான் அந்த சினிமாக்குள்ளே நான் வர விரும்பலை. ஓகே, அவன் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக பேசலாம். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா வந்து சம்திங் இப்போ அந்த தள்ளி விடுற விஷயமா இருக்கட்டும், இல்லை மேடைகள் ஏறும்போதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து காரணம் இல்லாமல் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இது பார்க்க முடிஞ்சனால ஒரு மீம்ஸோ சம்திங் ஒன்று பார்க்க முடிஞ்சு. அதில் என்னென்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து யாராச்சும் ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் பேசிட்டா, ஓகேப்பா இவர் அஜித் ரசிகர் அதனால அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்ன கேங்கு இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேப்பா நீ என்னப்பா டிஎம்கேவா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அவ்வளோதான் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது டிவிகேல, மற்றபடி பெருசாக சேஞ்ச் ஓவர் இல்லைங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? 75 ஆண்டு கால கட்சியே எதிர்த்து வந்த உடனே எங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் தாவே காங்குது, எந்த மேடையிலையும் முதல்ல இருக்கக்கூடிய மேடையிலே தாவே காங்குது. அப்போ இது என்ன சொல்கிறது? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் சும்மா இணையதளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம திமுகவை எதிர்க்கலாம் டிக்ளேர் பண்ணிட்டு தானே வரோம். அப்போ திமுகவை எதிர்க்காம வேறு யாரை எதிர்க்கிறது? திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, அதை வீழ்த்த வேண்டும், பண்ணையார் ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களாட்சி கொண்டு வரணும். இது வந்து பண்ணையார் ஆட்சிக்கும் மக்களாட்சிக்கும் நடக்கக்கூடிய போர், அதில் மக்களாட்சி ஜெயிக்க போது நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏன்னா இன்னொரு இதில் நீங்கள் பேசும்போது நல்லா பேசியிருந்தீங்க, ஜாதிய வேறுபாடுகள் வந்து இங்கே இல்லைன்னு சொல்கிற கட்சி உள்ள பயங்கரமாக ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று ஜாதிய பேரையே வந்து மேடையில் சொல்கிறாங்க. உதயநிதி அவர்கள் பேசினார், ஈரோட்டில் வந்து பெரியார் பிறந்த மண்ணில் வந்து சாதி பேரை குறிப்பிட்டு பேசுறாரு. அவன் அப்பா பச்சா அவரே மதிக்க மாட்டாப்புல. ஓகே, ஆமாம், அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப அழுத்த திருத்தமாக ஒரு மேடையில் மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. டிவிக்கே வந்து அந்த மாதிரி இருக்காதா? எங்களுக்கு சாதி பிரச்சனை கிடையாது, மத பிளவுவாதம் கிடையாது. எங்களுக்கு நான் சொல்கிறேனே, இத்தனை ஆண்டு காலம் 30 வருஷமாக யார் வேலை பார்த்தாங்களோ, யார் தலைவருக்காக கூட நின்னாங்களோ அவங்க தான் இன்றைக்கி பொறுப்பில் இருக்காங்க. சாதி பார்த்து பொறுப்பு கொடுக்கல, மதத்தை பார்த்து பொறுப்பு கொடுக்கல, பணத்தை பார்த்து பொறுப்பு கொடுக்கல. ஆட்டோ டிரைவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறோம், அதே போல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறோம், பெண்களுக்கு சரிபாதியான பொறுப்புகள் கொடுத்துருக்குறோம். அப்போ எந்த இடத்துலையும் நம்ம சாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, அவங்களுடைய வேலையை பார்க்குறோம், ஸ்கில்லை பார்க்குறோம். இன்றைக்கி நான் என்ன சாதி, நான் என்ன மதம், நான் என்ன பொருளாதாரத்தில் இருக்கிறேன், என் இனம் என்ன, எதையுமே தலைவர் பார்க்காம என்னுடைய திறமையை பார்த்து தான் உட்கார வச்சிருக்காரு தவிர்த்து எதையுமே அவர் பார்க்கலையே. ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா ஜாதி இல்லாத ஒரு அரசியல் பண்ணுவோம், இங்கே பொறுப்புகள் கொடுக்கும்போது ஜாதி இல்லாமல் தான் எல்லா இடத்துலையும் பொறுப்புகள் கொடுத்துருக்கு, அவங்களோட அங்கீகாரமும் அவங்களோட திறமைகளை பார்த்து தான் பொறுப்பு கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களம் உள்ள ஒரு அரசியல் இது கூட்டம் வந்து எதுக்கு அஜித்குமாரை பற்றி வந்து மேடைகளில் பேசலை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. தீர்மானம் நிறைவேற்றணும் தெரியுமா உங்களுக்கு மாநாட்டில்? அதாவது வந்து சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றியே ஆக வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றணும். இல்லை, அது நிறைவேற்றுறது ஓகே, அந்த டயத்தில் மேடையில் பேசியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற. சார், அது என்ன சொல்யூஷன் சொல்லுங்களேன்? இப்போ சாதிய ஆணவ படுகொலைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள்? இல்லை, அப்படி நடந்துருச்சு, அதுக்கு என்ன? அதுதாங்க நடந்துருச்சு, தொடர்ந்து நடக்குது, பல்வேறு இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. என்ன சொல்யூஷன்? ஒவ்வொரு மாடலுக்கும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டா போதுன்றீங்களா? சொல்யூஷன் வேணுமா, அறிக்கை வேணுமா? சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் தான் கேட்குறோம். சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை ஏற்றுங்கன்னு முதல்வர் நம்ம கேட்குறோம். இதே சட்டமன்றத்தில் வந்து அவர் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னார், தேவையில்லைன்னு சொன்னார் முதலமைச்சர். தெரியுமா உங்களுக்கு? 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாதிய ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை நான் ஏற்றுவேன்னு சொன்னவர் சட்டமன்றத்தில் ஏற்ற மாட்டேன், தேவையில்லைன்னு சொன்னார். அப்போ சொல்யூஷன் பேஸ்டாக தான் தாவேகா பயணிக்கும். புரியுதுங்களா? தினம் நடக்கக்கூடிய, இப்போ நீங்கள் சொல்வது போல் வந்து தினமும் வந்து கஞ்சா போதையில் ஒரு கொலை நடக்குது, பாலியல் குற்றவாளி நடக்குது, பாலியல் குற்றம் நடக்குதுன்னா தினம் அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? இல்லை அதை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வேணுமா? சொல்யூஷன் தான். அப்போ அந்த சொல்யூஷன் நோக்கி தாவேகா பயணிக்கிறது. ஓகே, ஸோ தொடர்ந்து வந்து ஒரு நாடக அரசியல் பண்ணாமல், ஒரு பதிவுக்காக ஒரு அரசியல் பண்ணாமல் சொல்யூஷன் பேஸ்டாக தாவேகா மூவ் ஆகும். இல்லை, எனக்கு அதுதான் இப்போ சொல்யூஷன் பேஸ்டாக நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ விஜய் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஏன்னா இப்போ சாதாரண பொலிட்டிக்கல் லீடர் பேசுகிறதுக்கும் விஜய் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசும்போது அது நேஷனலாக நியூஸாக ஸ்ப்ரெட் ஆகும்போது அவர் ஒரு மேடையில் பேசியிருந்தாப்புல இதை பேசியிருந்தாங்க அப்படின்னா அது பயங்கர ஒரு நியூஸாக ஸ்ப்ரெட் ஆகும், சின்ன சின்ன ஆளுகளுக்கும் போய் சேரும்ல. பேசுகிறத பற்றி எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக இதற்கான விஷயங்களை முன்னெடுத்து அதை தடுக்கணுன்றதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அதற்கு இங்கே ஆட்சி அதிகாரம் தேவைப்படுது. அப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது தான் அதற்கான விஷயங்களை செய்ய முடியும். இப்போதைக்கு நம்ம வலியுறுத்த தான் முடியும். அதை நம்ம வலியுறுத்துகிறோம் தீர்மானங்கள் மூலியமாக. இப்போ வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வந்துச்சு, அன்றைக்கி எல்லாரும் இதை தான் கேள்வி கேட்டீங்க. வக்ஃபுவை பற்றி தலைவர் பேசலை, தலைவர் அறிக்கை கொடுக்கல, பொதுச் செயலாளர் தான் அறிக்கை கொடுத்துருக்காரு, மற்றவங்க யாரும் அறிக்கை கொடுக்கல, தலைவர் பேசலைன்னாங்க. தலைவர் என்ன பண்ணார்? நேராக கோர்ட்டுக்கு போனார், மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடினார், இன்டர்வியூ ஸ்டே வாங்கினார். பண்ணாரா இல்லையா? கேரளா அரசாங்கம் அரசின் சார்பில் வந்து வக்ஃபுக்கு எதிராக வந்து சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, கோர்ட்டில் போய் வாதாடினாங்க. தமிழ்நாடு அரசு ஏன் பண்ணலை? அப்போ நாங்கள் போகிறோம்ல. அப்போ அந்த இடத்துல இதை தான் கேட்டீங்க. எல்லாரும் களத்தில் போராடுறாங்க வக்ஃபுக்கு எதிராக, தாவேகாவை களத்தில் காணும், மக்கள்கிட்ட போராடல, மக்களோட நிற்கலை, தலைவர் அறிக்கை கொடுக்கல, பேசலை, சட்ட ரீதியாக போனோமா, சொல்யூஷன் வாங்கினோமா, அதுக்கான போராட்டம் நடத்திட்டு இருக்கோமா? இதுதான் தாவேகாவோட வழி.
மற்ற கட்சி போல செயல்படாமல் சொல்யூஷன் பேஸ்டாக செயல்படுறது தான் தாவேக்காவோட வழி. ஓகே, இப்போ தாவேக்கா பற்றி இவ்வளோ பேசும்போது எனக்குன்னா தாவேக்கா மேலே பயங்கர வெறியாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து அது ஒரு விருப்பம் தாண்டி இளைஞர்கள் மத்தியில் பயங்கர வெறியே இருக்குன்னு சொல்லலாம் தாவேக்கான்னு. ஆனால் தாவேக்கால வெறியாக இருக்காங்கிறது வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஸ் மீட்டோ இல்லை வந்து அந்த மேடை பேசலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டால் அது விஜய் மேலே மட்டும்தான் அந்த வெறி இருக்குது, தாவேக்கா மேலே கிடையாது, கொள்கை மேலே கிடையாது. தலைவரும் தாவேக்காவும் வேற வேறையா? இல்லை நான் சொல்கிறேன், நான் அதுதான் கொஸ்டினாக கேட்குறேன். என்ன அப்படின்னா கொள்கை தலைவர்கள் பின்னாடி இருக்கும்போது ஓகேப்பா விஜய் அவர் இருக்காரு, பின்னாடி அவர் யாருன்னு கேட்டால் பெரியார் பேரை தெரிய மாட்டேங்குது ஈரோடில் அப்படிங்கிறாங்க. அவர் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். திரு மு.க. ஸ்டாலினுடைய கட்சியில் ஒரு 20 ஆண்டு கால கிளை செயலாளர் ஒருத்தர், அவர்கிட்ட பஸ்ஸில் பேட்டி எடுக்கிறாங்க. பார்த்தேன், அந்த வீடியோ போட்டு விடுங்க. திமுகவுடைய கொள்கை என்ன, 20 ஆண்டு காலமாக இருக்கீங்களே என்ன கொள்கை அப்படின்னு கேட்டால் அவர் வந்து என்னென்னோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னென்னோ சொல்கிறாரு. சமநீதி, உதயநிதி, கலாநிதி என்னென்னோ பேசிகிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆட்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் ஒரு ஆன்லைன் விமர்சனம், இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்